வாழணும்னு ஆசையோட வந்தோண்ணா வாசல்லே நிப்பாட்டி அனுப்புறீங்களேடா பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது நம்ம மனநிலைமை. வணக்கம் நண்பா. இன்னைக்கு சென்னைக்கு ஒரு விஷயமா வந்தோம். கடைசியில் வந்த காரியம் விளங்கல, அது வேறு விஷயம். சரி வந்ததுக்கு மெரினா பீச்னாவது என்ஜாய் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தோம். ஆரம்பம்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையேப்பாங்கிற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே ஐ லவ் மெரினான்னு டால்ஃபின்லாம் பாயிற மாதிரி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. சரிடா இன்னைக்கு இந்த மெரினா பீச்சில் நல்லா வைப் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோன்ட்டு ஒரு மனநிலையோட உள்றக்க போனேன். போகிறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம முப்பாட்டியார் வந்து கண்ணகி தம்பி வேணாம் அங்கிட்டு போயிடுங்கிற மாதிரி கையை காட்டிக்கிட்டு நின்னாங்க. இந்த மரமண்டைக்கு அதெல்லாம் எங்கே ஏறுது, அது அவங்க கணவன் பிரச்சனை, அதில் நம்ம ஏன் தலையிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டிகிட்டு நடராசா பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம தம்பியோட தான் சென்னைக்கு வந்தோம். இந்த பயணம் அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணமே நம்ம தம்பி தான். அதனால் இந்த வீடியோவோட முதல்ல நம்ம தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள், நன்றிகள். போகிறப்பே பார்த்தீங்கன்னா நடைப்பயணம்லாம் வந்து சிறப்பாக அமைகிற மாதிரி டயர் ஏர்லாம் போட்டு பக்காவாக தான் இருந்துச்சு. ஆனால் ரோட் சைடு கடையை தான் ஒன்றத்தையும் ஆனால் கேட்டால் வந்து சாயங்காலம் தான் ஓப்பன் பண்ணுன்ட்டாங்க. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா சரியான கற்கள், அதை நினைக்கல ஒரு சைடு பயமாகவும் தான் இருக்குது. சரிடா இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணுறது ஒரு விதத்தில் வந்து சந்தேகம்தான், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். போனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே மனசு சங்கடமான விஷயம், ஒருத்தர் வந்து நாய் இறந்து போச்சு. அந்த நாயை கொண்டுட்டு போயிட்டு திரும்ப கடலுக்குள்ளே விட்டார். அந்த கடலுக்குள்ளே தான் இப்போ நம்மளும் குளிக்க போகிறோம். சரி இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாமா, மனுஷன் பையில் எவ்வளோ கழிவுகளெல்லாம் கொண்டாந்து கடலில் கொட்டுறாங்க. நாய் வந்து இயற்கை தானே அப்படின்னு அதையும் நினச்சிக்கிட்டு நம்மளும் கடலை ரசிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த கடல் அலையை பார்க்குறப்ப எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பீச்செல்லாம் போயிருக்கோம். மெரினா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரினா தான் வந்தோம். அப்புறம் வந்து தூத்துக்குடியில் இருக்க திருச்செந்தூர் பீச்சுக்கு போனோம். அப்புறம் பெசன்ட் நகர் பீச்செல்லாம் போயிருக்கோம். இந்த மாதிரி பல பீச்சு வந்து போயிருக்கோம். ஆனாலும் அந்த கடற்கரை மேலே உள்ள அந்த ஈர்ப்பு வந்து நம்மளுக்கு இன்ன வரைக்கும் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி என்னென்னா கண்ட்ரோலே பண்ண முடியல, எப்படா உள்றக்க விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமாட்டுக்கு தம்பி இந்த மாதிரி கேமரா வச்சு ஷூட் பண்ணு தம்பி, இன்னைக்கு நீ தான் நம்ம கேமராமேன்ட்டு தம்பிகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, ஓ கடல் மம்மி இந்த அபிலை ஏற்றுக்கோங்கிற மாதிரி சுறா போட டைலாகில் தமனா மாதிரி போனால் தாறுமாறாக கடல் அலை பார்த்தீங்கன்னா காலாம்பட்டிலே அடிக்க வருது. அதையும் தாண்டி நம்ம இவ்வளோ தூரம் போகிறோன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நமக்கு நீச்சல் தெரியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான். நாங்களாம் சுனாமிலே ஸ்விம்மிங்கை போடுவோண்டா அப்படின்ற டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அலைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தாம்பட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணு கிண்ணலாம் ஏறுது. நம்ம மேலே ஏறின மண்ணை வச்சு ஒரு வீடே கட்டலாம் போல், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மண் எக்கச்சக்கமாக ஏறுது. இப்போ இவ்வளோ மண்ணோட நானும் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் அலை கொடுத்த அடியை விட நம்ம அம்மா கழுத்தாம்பட்டையிலே ஒன்று கொடுக்கும். அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கடல் மேலே உள்ள ஆர்வத்தில் நமக்கு வந்து கரைக்கு வரவே மனசு இல்லை. அங்கே தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவல்துறை நண்பர்கள் வந்து தம்பி மேலே ஏறி வாப்பா அப்படின்ட்டாங்க. அதையும் மீறி நம்ம உள்றக்க போனோம் அப்படின்னா தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்க. அதனால் வந்து காவல்துறை சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. அதையும் தாண்டி அவன் கிடக்குறான் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா வெளியில் கரைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கடலில் அடித்த அடியை விட காவல்துறை அன்பால் அடிப்பாங்க. அதை வந்து தாங்குகிற மனதைரியமும் உடல் வலிமையும் இருந்துச்சுன்னா மட்டும் அந்தளவுக்கு உள்றக்க போங்க. சரி என்னடா ஒரு பீச்சு தானடா, இதுக்கு போயிட்டு நீ ஏன்டா இவ்வளோ ஓவர் ரியாக்ஷன் பண்ணுற அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே கேட்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து இதை பல வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளமும் கேணியும் தான் இருக்கும், ஏரி ஆறெல்லாம் கூட இருக்காது அவ்வளவுக்கு. அதனால் அந்த மாதிரி தண்ணியிலே குளிச்சுட்டு இந்த மாதிரி கடல் அலையெல்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரைக்கு வரவே மனசே வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா சின்ன வயசுலலாம் நம்ம கசின்ஸோட ஒரு கேணிக்கு போனாலே நமக்கு வந்து வீட்டுக்கு போகிற நினைப்பே வராது, திரும்ப திரும்ப குளிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இப்படி வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வெறும் தண்ணியாக கிடக்கிற இந்த கடலில் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கரைக்கு வர மனசு வருமா? வராது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் வர மாதிரிலாம் டைவ் அடிக்க தெரியாது. நமக்கு தெரிஞ்சதை வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி தாங்க வந்துச்சு இந்த கிளைமேட்டு. அது கிளைமேட் வந்தது வந்துச்சு ரைட்டு, இன்றைக்கி நம்ம குளித்த மாதிரி தாங்கிறது நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நமக்கு தான் அங்கே தூரத்தில் இருந்து வரையிலே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி குளித்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அதனாலே கிளைமேட் வந்து மாறுறதுக்குள்ள நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் அந்தளவுக்கு வந்து இந்த கடலில் சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி கேமராமேன் ரொம்ப நேரமாக கிடக்குறானே அவனை போயிட்டு குளிக்க விடணும்னு பார்த்தா, இல்லைண்ணே எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுண்ணே அப்படின்ட்டான். பரவாயில்லடா தம்பி போடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு அண்ணனை அட்வைஸ்லாம் கொடுத்தேன். அதையும் மீறி கொஞ்சம் தூரம் போய்ட்டு குளிச்சுட்டு இல்லை எனக்கு இதுவே போதுன்ட்டான். அப்புறமாட்டுக்கு கடைசியாக வந்தார் விநாயகன்ற மாதிரி வந்துச்சுங்க அந்த கிளைமேட்டும். அடித்தா புழுதி காற்றான், பயங்கரமான காற்றுங்க. இந்த அப்படியே இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கோம், மண் புயல் அப்படின்லாம் சொல்லிட்டு வரும். அதை நம்ம இன்ஸ்டா ரீல்ஸில் தான் பார்ப்போம், அதெல்லாம் ஃபேக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த மெரினா பீச் வந்தோடனே அதெல்லாம் ஃபேக்கு கிடையாது, உண்மைதாங்கிற மாதிரி தோணுச்சு.
அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காற்று அந்த காற்றுல பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லேசாக இருக்குமா, அந்த காற்றோட காற்று அந்த மண்ணு அடித்து காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம காதெல்லாம் ஒன்றும் கேட்காது. இதில் இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து அடைச்சதுல சுத்தமாகவே கேட்க மாட்டேன்ட்டுச்சு. அப்புறமாட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சமாக தெளிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை வந்து எப்போதும் போல தான், "தம்பி உள்றலாம் இறங்கி குளிக்கக்கூடாது, வேணா கரையில இருந்து ரசிச்சுக்க" அப்படின்னாங்க. அதையும் தாண்டி புனிதமானதுன்னு ஏதாவது வசனம் பேசிட்டு உள்ற போனேன் அப்படின்னா, உன் புறமண்டையிலே அடித்து உன்னை வெளியே துரத்தி விடுவோன்னு அன்பான ஆணைட்டாங்களா. நம்மளும் அவங்களுடைய ஆணைக்கினாங்க வெறும் கடலை வந்து கரையில இருந்தே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். எப்படி நம்மளுடைய காதலி நம்மளை விட்டே போனாலும் அவ்வளோ தூரத்தில் இருந்து ரசிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த கடல் அலையும். என்னதான் நம்ம அதை வந்து இறங்கி ரசிக்கலை அப்படின்னாலும் அதோட அலைகள் வந்து நம்ம பாதத்தை தொட்டுட்டு தொட்டுட்டு போகையில் இந்த கடல் அலை வந்து இன்னுமே ரொம்ப அழகானதாக தெரியுது. இப்படியெல்லாம் நான் கடலை பற்றி அழகாக வசனம் பேசிகிட்டு இருக்கையில் இங்கே சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கே டஃப் கொடுப்பாங்க போல் அவ்வளோ அழகாக அந்த பீச் மணலில் பார்த்தீங்கன்னா கோட்டை கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கோட்டையை கெடுக்கிறதுக்கு தான் அந்த கிளைமேட் வந்திருக்குது. அப்படி இருக்கையில் இந்த கோட்டை எப்படி நிலைக்குமா? இதை அப்படி நிலச்சி நிற்கிறது இது என்ன தஞ்சை பெரிய கோயிலா? அது எப்போதும் போல் அப்படி தான். அது இல்லாமல் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை வேணும்னே அடிச்சு விட்லாம் போயிறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பாவம் அவங்களே கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. சரி அங்கே மட்டும்தானே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தாண்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேங்கிற மாதிரி ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணலை வந்து குமிச்சு வச்சு ஒரு பெரிய மேடை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, "டே இங்கே பாடுறான் என்ன நான் எப்படி ராஜராஜ சோழன் மாதிரி குதிரையில் போயிட்டுருக்கேன்" அப்படின்றான். பரவாயில்ல நல்லா இருக்கு, நம்மளும் குதிரையில் போகலாமான்னு யோசித்தோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லை. அது இல்லாமல் மணி இல்லை. அது விஷயம் கேட்டால் கிட்டத்தட்ட 100 ரைடுக்கு. 100 கொடுத்து நம்ம எங்கே போகிறோம், நம்மளுக்கு தான் இருக்குது எருவு மாட்டு சவாரி அப்படின்னு. ஊருக்கு போனால் நம்ம ஜம்முன்னு எருவு மாட்டில் உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு நம்மளும் பார்த்துட்டா போயிட்டோம். அப்படி நம்ம போயிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா, நானும் குதிரையாகவே பிறந்திருக்கலாம்னு இந்த மாடு வந்து நம்மள்ட்ட கேட்குது. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு ஒரு அட்வைஸை போட்டுட்டு, சரி நம்ம குதிரையில் சவாரி தான் பண்ணலை, அட்லீஸ்ட் பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கோமே, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதுலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி, பையா கித்தனா ருபீஸ் பையா ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி பையா 50 ரூபீன்னா, இளைய கால ஒலி எனக்கு தெரிஞ்சது அரை ஹிந்தி இங்கிலீஷில் சொல்கிறான்னா 50 ரூபான்ட்டான். தெரியுதுடா உங்கள் ஊழல், இது எனக்கு வேணாம்டா, உங்கள் குதிரையை நீங்களே வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் பாவம் அவங்களும் குதிரைக்கு வந்து தீனியெல்லாம் முன்னும், அதனால் அவங்க வைக்கிற விலையும் நியாயமானது தான். சரி அது நமக்கு வேண்டாமே அப்படின்னு நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கே வந்துட்டோம். இந்த கடற்கரை வந்தது என்ன தான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா குளிச்சுட்டு இருக்கையில இயற்கை சீற்றம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி போனதை விட்டுருவோம், இருக்கிறத வந்து ரசித்து வாழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து ஏர்பட்ஸ் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஃபீல் குட் சாங்ஸை கேட்டுட்டு இந்த கடல் அலையை ரசிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளும் வந்து பீச் ஓரமாக உட்காந்துட்டோம். இருந்தாலும் ஒரு வகையில் வந்து பயமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு கடல் அலை வந்து பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸ் அப்படியே தண்ணியோட தண்ணியை அரைச்சிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் டிப்ரெஷன்லேயே முழுகிறோன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ தான் இந்த ஏர்பட்ஸே வாங்கிட்டு வந்தேன். இவங்க வேற குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி குதிரையை வச்சுட்டு பண்ணுற அட்டுழியம் தாங்க முடியலை. சரி அவங்களோட சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இந்த கடற்கரையில் வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணலான்னு இருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி கடல் அலை வந்துட்டு போகுது பார்த்தீங்களா, இந்த கடற்கரையில் வந்து நம்மளுடைய சேனல் பேரான எக்ஸ்ப்ளோர் சக்தியை வந்து கடல் அலை வந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுதிடணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சு. ஆனால் அதில் ஒரு லெட்டர் கூட நம்மளால் எழுத முடியலை. நம்மளும் எழுதலான்னு குனிகிறோம், அப்போ வந்து டக்குன்னு கடல் அலை வந்துட்டு போயிடுது. எழுதலான்னு பார்த்தா அதில் லெட்டரும் தெரிய மாட்டேங்குது. நல்லா ட்ரை ஆனால் தான் தெரியும் போல். இருந்தாலும் இதை நம்ம விட்டுட்டு போகிறதா இல்லைடா அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரம் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கடல் அலை நம்மளை விடுற மாதிரி தெரியல. அப்புறமாட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம விட்டதை பிடிக்கிறேன்டா அப்படின்னு முதல் லெட்டரான எக்ஸை போட்டேன். எக்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் எக்ஸ் தானே, அதனால் டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் சக்தின்னு எழுதினேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கடல் அலை வரல. எப்பட்றா அந்த வாட்டி மட்டும் வரல அப்படின்னு யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம். நான் பார்த்தீங்கன்னா கரையிலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்தேன். இப்போ எப்பட்றா கடல் அலை வருவீங்க அப்படின்ட்டு. அப்போ இருந்தாலும் நமக்கு ஒரு சைடு பயமாக வந்துச்சு. அது ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுறதுக்குள்ள வந்து அழிச்சிருமோ அப்படின்ட்டு வெற்றிகரமாக எழுதி முடிச்சிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து எழுதுவோன்னு நினைக்கிறேன். நீ சரித்திரத்தில் என்னடா எழுதுறது, முதல்ல இந்த கரையில் எழுதுனதை உன்னால் காப்பாற்ற முடியுதா பாடுறான்ட்டு கடலில் வந்து பாதி லெட்டராக அழிச்சிட்டு போயிடுச்சு. சரி இதெல்லாம் நம்ம லைஃப்பில் தெரிஞ்சது தானே அப்படின்னு மனவேதனையை கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு பார்த்தா மீதி லெட்டரையும் வந்து அழிச்சிட்டு போகுது. இது எதுக்குடா கொஞ்சமாக அழிக்குது, மொத்தமாக அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு விட்டான். அப்புறமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பலான்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இருட்டிக்கிட்டே வருதா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, இருந்தாலும் இந்த கடலில் வந்து இப்படியெல்லாம் வந்துட்டு போகிறத பார்க்கையில கிளம்பணுமா அப்படின்ட்டு தான் ஒரு சந்தேகம் வருது.
அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பீச்சு. செவனேன்னு இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு பீச்செல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளும் ஜாலியாக இருக்கலான்னு தான் தோணும். ஆனால் ஆல்ரெடி நம்ம ஊரில் ஒரு பீச் இருக்குது. நாங்கள் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையில் பீச் இருக்குன்றது பாதி பேத்துக்கு தெரியாது. அப்புறம் மட்டும் சரி இங்கே வந்து ஒரு நினைவாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். நம்ம வர்ற நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த மாதிரி இங்கேயும் எடுத்துகிட்டு போகலாமேன்னு தான் இந்த அண்ணன்ட்ட வந்தோம். இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளே என்னமோ அமிதாப் பச்சன் மாதிரி நினச்சிக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிலெலாம் போஸ் கொடுக்க சொல்கிறாரு. இன்னும் நீ எந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தாலும் நாங்கள் ஒரு அரிசி மூட்டை தூக்குற பயலுவ மாதிரி தான் இருப்போம். கொடுத்த 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கடைசியில் நம்ம அண்ணனும் எடுத்து அங்கனட்டே பிரிண்டர்லாம் போட்டு தர்றாங்க. அதில் கொடுத்த 50 ரூபாய்க்கு நல்லா ஒருத்தரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா நம்ம ஃபோன்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறத விட இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்மளோட மெமரிஸை எப்போதுமே லைஃப் லாங் வச்சுக்கும். இப்படியே பேசிகிட்டே இருந்ததில் பசி எடுத்துருச்சு எனக்கும் என் தம்பிக்கும். அதனால் அப்படியே அந்த பீச்சுக்கு அத்தோரமாக ஒரு பானிபூரி சாப்பிட்லான்னு வந்தோம். டேஸ்ட் வைஸு ஓகே தான், ஆனால் ரேட்டு தான் அதிகம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 ரூபாயோ 40 ரூபாயோ சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பீச் சைடெலாம் வந்தீங்கன்னா ரேட்டே எதிர்பார்க்காதீங்க. அவங்க சொல்கிறது தான் ரேட்டு, அதை சாப்பிட்டு கிளம்புறது தான். கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா திரை பிரபலங்கள் எல்லாம் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அது கட் அவுட்டான். சித்தப்பு நம்மளை ஏமாற்றி விட்டாங்க சித்தப்புங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து இங்கிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சோட உண்மையான அழகே இங்கே தான் இருக்குன்னு சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா அந்த கோவா பீச்சிலலாம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே பீச்சை ரசிக்கிற மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. இவ்வளோ அழகான விஷயத்தை ஏன்டா இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல இங்கேனாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஹாயாக படுத்துக்கிட்டு எந்த கவலையும் இல்லாமல் பீச்சை ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்படி இங்கே இருந்தோம்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம அடி வாங்குறத பார்த்து நம்ம தங்கச்சி ரசிக்கணும் ஒழுங்கு அவனே கிளம்பும் அப்படின்னு நம்ம தம்பி நமக்கு அறிவுரை சொன்னான். அவனுடைய அறிவுரையின்படி ஒரு சமோசா வாங்கி தின்னுட்டு அடுத்து கிளம்பலான்னு பார்த்தா அந்த நினைவிடங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். அந்த இது வந்து நம்ம வந்து எந்த விதமான கட்சி ரீதியாக வரல. சரி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாமே, சென்னை வந்துட்டோம், மெரினா பீச் வந்துட்டோம், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தோம். மற்றபடி நீ அந்த கட்சியா இந்த கட்சியா அரசியல் பேசியான்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நம்மளுக்குலாம் அரசியல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சென்னைக்கு வந்து முதல் தடவை வந்திருக்கான். அதனால் வந்து அடையாளமாக இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும் அப்படின்னு தான் கூப்பிட்டான். நம்ம இந்த இடங்களுக்கெல்லாம் பல தடவை வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை வரையில் ஒரு மாதிரி ஏக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ உள்ள முதல்வர்கள்லாம் இப்போ இருந்திருந்தாங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இப்போலாம் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி அந்தளவுக்கு க்ரைம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் பற்றி ரொம்ப பேசினோன்னா நீ அரசியலுக்கு பேசுறியாடான்னு அடிக்க வருவாங்க. நமக்கு எப்போதுமே அரசியலே தேவையில்லை. அங்கே இருந்துட்டு அப்படியே போகலாமே இருட்டிருச்சே அப்படின்னு கிளம்பலான்னு பார்த்தா வந்து அடுத்து பக்கத்தில் வந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடம்லாம் இருந்துச்சு. சரி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போகணும். நம்மளுக்கு அவங்கள பிடிக்கலங்கிறத தாண்டி அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு போனோம். மியூசியம்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில மியூசியம்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய நல்ல நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய மியூசியம் மட்டும் இருந்துச்சு. அங்கே தான் அடுத்து கிளம்பலான்ட்டு இருக்கிறோம். சரி போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த நினைவிடங்கள்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடம், அப்புறம் கலைஞர் அவர்களுடைய நினைவிடம்ட்டு எல்லாருடைய நினைவிடங்களையும் பார்த்தோம். இந்த நினைவிடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பார்க்கு மாதிரி இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாகவே இருந்துச்சு. சென்னைக்கெலாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இடங்கள்லாம் நல்லா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவர்களுடைய வரலாறையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது. அவங்கள நம்மளுக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு அவசியமானது அப்படின்னு நினைக்கிறேன். சரி அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் இங்கே எப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒருத்தவங்களோட நினைவிடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் வச்சுருப்பாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் வந்து 9 மணிக்கும் க்ளோசிங் டைம் வந்து 5 மணிக்குண்டாங்க. நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 மியூசியம் வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் கடைசியாக வந்து அந்த அண்ணா அவர்களுடைய மியூசியம் தான் இருந்துச்சா. சரி அங்கே போவோம், அங்கே அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா ஒரு பிரமிப்பான ஒரு வியப்புனே சொல்லணுங்க. அந்த காலத்தில் உள்ள புகைப்படங்கள், அதில் நம்ம பெருந்தலைவர் காமராஜர்லாம் பார்க்கல என்னம்மா மனுஷன்லாம் வாழ்ந்துருக்காருங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதில் இந்த வயசான ஐயா பார்த்தீங்கன்னா வந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய வரலாறுலாம் தெளிவாக நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். நம்மளுக்கு வந்து அவர்கிட்ட ஊங்கொட்ட தான் முடியல. இருந்தாலும் அவர்கிட்டலாம் பேசி அந்த வரலாற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதில் நமக்கு ரொம்பவே சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் பார்க்கல அவங்க சும்மா இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட பேச்சை போட்டு அந்த காலத்தில் நடந்த வாழ்க்கை வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த வாழ்க்கை வரலாற்றெல்லாம் வந்து தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே சமயம் வந்து தேட்டர் போகிறதுக்கெல்லாம் இப்போ நம்ம எந்தளவுக்கு ஆர்வம் கட்டுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பல மியூசியங்கள் போகிறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டினோம் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் வந்து நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும். எனிவேஸ் நண்பர்களே, இந்த சென்னை பயணம் வந்து இதோட முடியுது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக்லாம் பண்ணுங்கள். வரட்டா நண்பா, வீடியோ முடிஞ்சிச்சு. மகிழ்வித்து மகிழ்வோம். தம்பி டாட்டா சொல்லு.